சாந்தி. 16/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்பிக்க வந்துள்ளார். இக்கலையின் மூலம் நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பாலுள்ள சாந்தி தாமத்திற்கு செல்கின்றீர்கள். கேள்வி: தமது விஞ்ஞானத்தை பற்றிய பெருமையை கொண்டிருப்பவர்களுக்கும் தமது மௌனத்தை பற்றிய பெருமையை கொண்டிருப்பவர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன? பதில்: தமது விஞ்ஞானத்தை பற்றிய பெருமையை கொண்டிருப்பவர்கள் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் செல்வதற்கு பெருமளவு பணத்தை செலவு செய்கின்றார்கள். அவர்கள் தமது சரீரத்தை பணயம் வைப்பதுடன் தங்களின் ரொக்கெட் பழுதடைந்து விடுமோ என பயப்படுகின்றனர். உங்கள் மௌனத்தை இட்டு பெருமையுடன் இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு சத செலவுமின்றி சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அப்பாலுள்ள பரந்தாமத்திற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இங்கு விட்டு செல்வதனால் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையிடம் இருந்து மௌன கலையை கற்று இந்த எல்லைக்குட்பட்ட உலகிற்கு அப்பாலுள்ள எல்லையற்ற உலகிற்கு செல்லுங்கள். இந்த அற்புதமான ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அத்தகைய மகத்தான பரிசை தந்தை எங்களுக்கு கொடுத்துள்ளார். எனவே அந்த போதை இருக்க வேண்டும். 2. நீங்கள் மிக இனிமையான முறையில் பயமற்று சேவை செய்ய வேண்டும். மாயையுடனான யுத்தத்தில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்து அவளை வெற்றி கொள்ளுங்கள். முரளியை செவிமடுத்து எச்சரிக்கையாக இருப்பதுடன் மற்றவர்களையும் எச்சரிக்கையாக இருக்க தூண்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையான சுத்தமான ஆத்மாவாகி அதன் மூலம் சம்பூர்ணமாக பூஜிக்க தகுதி வாய்ந்தவராகி இறை அன்பிற்கான உரிமையை கோருவீர்களாக. சதா உங்களின் வாழ்க்கையில் இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் இந்த சரீரம் என்ற ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா. இத்தகைய பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் எல்லோராலும் நேசிக்கப்படுவார்கள். அவர்களின் உயிரற்ற விக்கிரகங்களும் எல்லோராலும் விரும்பப்படுகின்றன. மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டாலும் அவர்களுக்கு விக்கிரகங்களின் மீது அன்புள்ளது. ஏனென்றால் விக்கிரகங்களில் தூய்மையுள்ளது. எனவே உங்களையே கேளுங்கள். எனது மனமும் புத்தியும் சம்பூர்ணமாக சுத்தமாகவும் தூயதாகவும் ஆகிவிட்டனவா? அவற்றில் சிறிதளவு அசுத்தமும் கலந்துவிடவில்லை தானே? இந்த முறையில் சம்பூர்ணமாக தூய்மையானவர்கள் இறை அன்பின் உரிமையை பெற்றுள்ளார்கள். ஸ்லோகம். ஞான பொக்கிஷங்களை உங்களுக்குள் கிரகித்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலையும் புரிந்துணர்வுடன் செய்யுங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஞானி ஆத்மா ஆவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.